மாமியாரே மாமியாரே. என்ன டீ மாமியாரே மாமியாரேன்னு ஊழ விட்டுக்கிட்டு இருக்க? இருங்க, இதை வச்சுட்டு வாரேன். என்ன சீக்கிரம் சொல்லு, எனக்கு உள்ள வேலை கிடக்கு. காலையில் என்னமோ ஓவரா குதிச்சுட்டு கிடந்தீங்கல்ல, என்னால் ஜெயிக்க முடியாது, நான் ஒரு வேலைக்கு ஆக மாட்டேன், ஒற்றை அடிக்கதான் லாய்க்கு அப்படி இப்படின்னீங்கல்ல. இப்போ பாருங்க, நான் ஜெயிச்சு எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இது என் ப்ரைஸு, ஜெயிச்சு வாங்கினது. நீ ஜெயிச்சு வாங்கினியோ வர்ற வழியில பாத்திர கடையில் வாங்கிட்டு வந்தியோ எனக்கு எப்படி தெரியும்? பாட்டு போட்டியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். சரியா, ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. போனா போதுன்னு இந்த பட்டம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க நல்ல பாடுனாங்கன்னு அவங்களுக்கு ப்ரைஸை தூக்கி கொடுத்துட்டாங்க. நான் 2வது ப்ரைஸு, தெரியுமா? ஆமா, நீ என்ன சொன்னாலும் உன்னைய நம்பிடுவேன்னு நினைச்சியோ? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு பாருங்க, அதில் பாருங்க, தலைவரே போட்டு விட்ருக்காரு எல்லா வீடியோவையும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ப்ரைஸ் வாங்குற வீடியோலாம் இருக்குது. சரி, இன்னைக்கு கயிறு இழுக்கிற போட்டின்னு போனீங்களே, அதில் என்னாச்சு? என் மவன் தானே ஜெயிச்சிருப்பான், அவன் எப்படி ப்ரைஸை தூக்கிட்டு வாரான்னு பாரு. என் தங்கம் வந்துட்டான்ல, அங்கே பாரு, நீயாவது ஒரே ஒரு அட்டைப்பெட்டியை தான் கொண்டு வந்திருக்க, அவன் எத்தனை அட்டைப்பெட்டியை கொண்டு வரான்னு பாரு. கொஞ்சமாட்டம் உனக்கு மனசாட்சி இருக்கா? அவனை பற்றி புகழ்ந்து பேசாம உன்னைய நீயே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஹலோ மிஸ்டர் கோணவாயி, என்னால் ஒரு அட்டைப்பெட்டியை தான் தூக்கிட்டு வர முடியுதுன்னு உங்கள் பிள்ளைகிட்ட 3 அட்டைப்பெட்டியை கொடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே நான் வாங்கின ப்ரைஸு, உங்கள் பிள்ளை ஒன்றும் வாங்கலை. கயிறு இழுக்கிற போட்டியில் ஜெயிச்சது நாங்கள் தான். அவர் எப்பமோ கீழே விழுந்து மண்ணை கவிட்டாரு. சும்மா கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காத, என் பிள்ளைலாம் கீழே விழுந்திருக்க மாட்டான். சரியா, ஓவரா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், சோத்துல விஷத்தை வச்சிருவேன். நீங்கள் விஷத்தை வச்சாலும் அதான் நெசம். ஏல இவன் என்ன சொல்லுதா? சித்தி, நெட்டம்மா சொல்றது உண்மைதான். பெண்கள் டீம் தான் ஜெயிச்சாங்க, நாங்க எல்லாரும் தோத்துட்டோம், கீழே விழுந்துட்டோம். சீ, இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இவகிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கே. இவ ஏற்கனவே என்னைய மானத்தை வாங்குவா, இப்ப இது காணாதா? நீ வேற கூட சேர்ந்துக்கிட்டியா? செய், ஏன் தான் இப்படி இருக்கானுவளம்மா, ஒரு ஜெயிக்க துப்புல்ல வந்துட்டானுங்க பேசுறதுக்கு. இங்கே பாருங்க தே, இந்த மிக்ஸி பாட்டு போட்டியில் நான் 2வது ப்ரைஸ் வாங்கினோம்ல, அதுக்கு கிடச்சிது. இந்த சேலை 5000 ரூபா. இது எதுக்கு கிடச்சிது தெரியுமா? கயிறு இழுக்கிற போட்டியில் உங்கள் பிள்ளையை கீழே தள்ளி விட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு கிடச்சிது. சரி, எனக்கு வேலை கிடக்கு. இருங்க, முழுசா கேட்டுட்டு போயிருங்க. அதான் சொல்லிட்டல்ல, இன்னும் என்ன கேட்க வேண்டியிருக்கு? கோல போட்டியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாட் பாக்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் ஒரு அயன் பாக்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதனால எல்லாம் கிடச்சிருக்கு. பாட்டு போட்டியில் உங்கள் பிள்ளைய கலந்துக்கிட சொன்னேன், அவர் கலந்துக்கிட்டு இருந்தால் இன்னொரு அயன் பாக்ஸ் கிடச்சிருக்கும். அவர் தான் பாடவே மாட்டேன்னு வாயை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாரே, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுப்பா. நீ என் பிள்ளையை ஏமாத்தி தான் தோக்கடிச்சிருப்ப, நீ நியாயமாலாம் ஜெயிச்சிருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு ஃப்ராடு வேலை செஞ்சிருப்ப. செய், உங்கள் புத்தி ஏன் இப்படி போகுது? நான் ஜெயிச்சேன்னா ஃப்ராட் வேலை செஞ்சுருப்பேன், உங்கள் பிள்ளை ஜெயிச்சா நியாயமாக ஜெயிச்சாரோ? ஆமாம். ஆவாத மருமவா கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம். நீங்கள் எப்படியோ போங்க, நான் என் பொருளெல்லாம் கொண்டு அடுக்கி வைக்கேன். என்னத்தை கொண்டு அடுக்கி வைக்க போற? எல்லாத்தையும் கொண்டு உன் பெட்ரூமில் வச்சுக்கோப்போ. மாமியாரே, உங்களுக்கு என்ன நட்டு கலந்துட்டா? மிக்சியை கொண்டு யார் பெட்ரூமில் வைப்பா? ஏற்கனவே மிக்சி ரிப்பேர் ஆயிட்டுன்னு சொன்னோம்ல, அதனால இந்த மிக்சி புது மிக்சி, இதை எடுத்து அடுப்பங்கரையில் போடுங்க. அடுத்து இங்கே பாருங்க, இந்த ஹாட் பாக்ஸ் இருக்குது, இதையும் கொண்டு அடுப்பங்கரையில் போடுங்க. நான் கொண்டு அயன் பாக்ஸை மட்டும் பெட்ரூமில் வச்சுக்கிடுதேன். சித்தி, நெட்டம்மா சொல்றது கரெக்டு தானே. ஏற்கனவே மிக்சி ரிப்பேர் ஆயிட்டு இப்போ தான் ரிப்பேர் பார்த்து வாங்கணும், அது அவ்வளவா சரியா இருக்காதுல்ல. புது மிக்சி வச்சுக்கோங்க. நீ எல்லாம் வாய் பேசாதல, நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. அமைதியாக போய் ரூமில் போய் படுத்து தூங்கு போ. என்ன பார்த்துக்கிட்டு நிற்கிரு? அதான் உங்கள் சித்தி சொல்லிட்டாங்கல்ல, ரூமில் போய் படுத்து தூங்குங்க, என் பொருளெல்லாம் இங்கே வச்சுட்டு போங்க. என்ன நெட்டம்மா நீ இப்படி பேசுதே? வேற எப்படி பேச? காலையில் உங்கள் சித்தி நல்ல வாய்க்கிலேயே நீ ஏசும்போது பார்த்துக்கிட்டு தானே நின்னீரு, கூட சேர்ந்து ஏசனீர்ல. போட்டி நடக்கிற இடத்துல வச்சு என்னெல்லாம் பேசுனீரு, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிரோ? போங்க, இன்னும் என்கிட்டலாம் பேசிடாதீங்க. நெட்டம்மா அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு பேசுனது நெட்டம்மா, அதெல்லாம் தப்பா நினச்சிக்கிடாதே. ஓஹோ, எல்லாரும் முன்னாடியும் பொண்டாட்டியை குறைச்சி பேசுறது உங்களுக்கு ஜாலிக்கா? நான் மட்டுமா பேசுனேன்? அலெக்சனும் கூட தான் மாலாக்காவை பற்றி பேசினாரு. அவங்க என்ன சண்டையா போடுதாங்க? என்ன நடந்ததுன்னு அவங்க வீட்டில் போய் பார்த்தா தானே தெரியும். தலைப்பக்கட்டு மண்டையில் தலைப்பக்கட்டு இருக்கோ இல்லையோ இப்போ. அவர் பேசுனதுனால தான் நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு நின்னுட்டேம்மா, சாரி. சாரி பூரி குப்பை தொட்டி லாரி ஒன்றும் தேவையில்லை. போங்க, போய் ரூமில் போய் தூங்குங்க. உங்கள் சித்தி சொல்கிற பேச்சை கட்டுக்கிட்டே ஆடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். என் பிள்ளைகளா பாருங்க, அம்மா எவ்வளவு பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. டீ கீழே வாங்க 2 பேரும். லட்சுமி, நீ மேலே வாமா. எத்த நீங்களும் அங்கேயா இருக்கீங்க? இருங்க வாரேன். பாட்டி, அம்மா ஏசுவாங்களோ?
ஏச மாட்டா தங்கம், எதுக்கு ஏச போறா? இரு அம்மா வரட்டும், பாட்டி பேசிக்கிடுதே. சரியா, நீ பயப்படாதே. எத்தே என்னத்தே இங்க வர சொன்னீங்க? இவன் என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா? மஞ்சு வயசுக்கு வந்துட்டாடி. அதான் காலையில பிள்ளை வயிறு வலிக்குனாலோ. ஆமா, அதுக்கு தான் சொல்லியிருக்கா. உட்காந்து அழுதுகிட்டே கிடந்தா. நான் தான் வந்து என்னன்னு பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். என்னம்மா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டே? ரேகா வயசுக்கு வந்தப்ப இந்த ஊர்ல அவ்வளவா யாரையும் பழக்கம் கிடையாதுத்தே. அவளுக்கு தலைக்கு தண்ணியை ஊற்றி நானே வச்சுக்கிட்டேன். என்ன செய்யனே தெரியல. தாய் மாமா வேற இல்லை பிள்ளைகளுக்கு. எனக்கு ஒரு அண்ணன் தம்பி இருந்திருந்தா பிள்ளைகளுக்கு நல்ல சீர் செஞ்சிருப்பாங்க. இப்போ யாரு செய்வா? இவளுக்கு நான் சொல்லணும், எல்லார்ட்டையும் சொல்லி தானே ஆகணும். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டைக்கு வருவாளுங்க. நான் என்ன செய்யனே புரிய மாட்டேங்குதே. நீ கவலைப்படாத லட்சுமி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய். முதல்ல அவளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா அது இதுன்னு சத்தான பொருளாக கொடு. சரியா, மற்ற கதையெல்லாம் பிறகு பார்ப்போம். 3வது நாள் தானே தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம யோசிப்போம். சரித்தே, இப்போ மட்டும் நீங்கள் கூட இருக்கீங்க. ரேகா வயசுக்கு வரும்போது நான் யாருமே இல்லாமல் தனியாக கிடந்தேன் தே. சரி, அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் நீ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காத. சரியா, அதெல்லாம் மறந்துரு. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினச்சிக்கோ. இப்போ நடக்க வேண்டிய கதையை மட்டும் பாரு. முதல்ல பிள்ளைய போய் பாரு போ. சரித்தே, நீங்கள் இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குது தெரியுமா? இருங்க, நான் பாப்பாவை பார்க்க. மஞ்சு தங்கம், அம்மாட்ட காலையிலே சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா, வயிறு மட்டும் தான் வலிக்குது. நான் எப்படி சொல்ல முடியும்? சரி தங்கம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றிடுவோம். அது வரைக்கும் இந்த இடத்துல தான் நீ கிடக்கணும். சரியா? இங்கேதாம்மா இருக்கணும். மற்ற இடத்துலலாம் நீ தொட்டு வளர்ப்பக்கூடாது. சரியா? அம்மா சொல்கிற வரைக்கும் இங்கேயே இரு. அம்மா உனக்கு நல்ல சாப்பாடாக கொண்டு வந்து தருவேன். நல்லா நிறைய முட்டை தருவேன். வெந்தயக்களி உளுந்தங்களின்னு கிண்டி கொண்டு வந்து தருவேன். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்ல பிள்ளையா இங்கேயே இருக்கணும். சரியாம்மா? சரி. இந்த குச்சி எதுக்கு கையில் கொடுத்துருக்கீங்க? குச்சி இல்லைம்மா, அது சின்னுக்கோழி. அது இரும்பு பத்தியா, கையில் வச்சுக்கோ. அப்போ தான் காற்று கருப்பு எதுவும் அடிக்காது. அதனால கையிலே இருக்கட்டும். தூங்கும்போது பக்கத்திலே வச்சுக்கோ. சரியா? பெட்டில் தூங்குவேன்னு சொன்னா அம்மா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். நீங்க தான் 2 நாளைக்கு கிடக்கணும். சரியா? 3வது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றின பிறகு அதுக்கு பிறகு நீ உன் இடத்துக்கு போக முடியும். எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும்ல. ஃபங்க்ஷன் வைக்க போறீங்களா? ஆமாட்டி, 3வது நாள் எல்லாரையும் கூப்பிட்டு தண்ணி ஊற்றணும். பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். சரியா? நம்ம அதெல்லாம் அம்மா பார்த்துக்கிடுதே. நீ கவலைப்படாத. நீ சந்தோஷமா இரு. இங்கே உட்காந்துரு. அம்மா உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்து தருவேன். பாத்ரூம் போனா மட்டும் அம்மாட்ட சொல்லு, இல்லைன்னா ரேகாட்ட சொல்லு. ஒரு ஓரமா உன்னை கூட்டிட்டு போவா. பாத்ரூம் என்ன ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளியா இருக்கு. இந்த அடுத்த 4 அடி வச்சா வரப்போகுது. இதுக்கு எதுக்கு ரேகா என்னைய கூட்டிட்டு போணும்? அம்மா சொன்னது கேளு தங்கம். சரிம்மா, கேக்கே. சரி, அம்மாக்கு நிறைய வேலை கிடக்கு. இன்னும் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. நீங்க இரு, அம்மா உனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். ரேகா, தங்கச்சி நீ தான் பத்திரமா பார்த்துக்கிடணும். அம்மா உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி நீ அவளுக்கு சொல்லி கொடுத்துரு. சரியா? சரிம்மா, நான் சொல்லி கொடுக்கேன். அவ என்னெல்லாம் சொன்னான்னு பிறகு வந்து உன்ட்ட கேட்க என்ன? இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா ஏற்பாடும் பண்ண வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரேன். எத்தே நீங்களும் வாங்கத்தே. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் லிஸ்ட் கொடுங்க. எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம். சரி மருமோளே, வா போவோம். உங்க பிள்ளைக்கு சொன்னீங்களாத்தே? இல்லையம்மா, அவனுக்கு சொல்லலையே. ஐயோ, அவர்கிட்ட சொல்லாம மற்ற ஆள்கிட்ட எப்படி சொல்ல? வாங்க முதல்ல போய் அவர்கிட்ட சொல்லுவோம். அவ்வளவுதான், நீ செத்த. இன்னமும் உனக்கு களியும் கூழும் மட்டும்தான். வேற சாப்பாடே கிடையாது. ஒரே களியை தந்து உன்னை கொள்ளுவாங்க. நல்ல கடை. என்ன சொல்லுது? சாப்பாடே தர மாட்டாங்களா? ஆமா, களியை தான் தருவாங்க. தின்னுட்டு கடை. நல்லா போய் சொல்லி இவளை அலற விட்டுறணும். இல்லையே, என் கிளாஸ்ல இருக்கிற ரேணு வயசுக்கு வந்துட்டான்னு அவங்க வீட்ல நல்ல ஃபங்க்ஷன் வச்சு பெருசா கொண்டாடுனாங்க. அவளுக்கு நல்ல சாப்பாடு, பிரியாணி அது இதுன்னு கொடுத்தாங்களாமே. நீ போய் சொல்லாத. அதெல்லாம் அவ உன்ட்ட போய் சொல்லியிருக்கா. அம்மா பாரு, ஒரே களியாதான் தருவாங்க. இவ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியலையே. நாங்கெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். நீ மட்டும் களியை தின்னுட்டு கடை. எனக்கு என்ன வந்துச்சு? சரி, என்ன கொடுமடா இது. அங்கிட்ட இங்கிட்ட அசைய விடாம ஒரு வழக்கை கொண்டு குறுக்க போட்டுட்டாங்க. பாயை விட்டு எந்திக்க கூடாதுன்னு இருக்காங்க. கையில வேற ஒரு கம்பியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு மனுஷிக்கு இப்படியா சோதனை வரணும்? பானு, நீ உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க. உன் தம்பி எங்க? ஏம்மா, வந்துட்டீங்களா? தம்பி வெளியே விளையாட போயிருக்கான். அப்பா எங்க ஆளை காணும்? நீங்க மட்டும் வாரீங்க. உங்க அப்பாவை ராத்திரி குழம்புக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். வரும்போது வாங்கிட்டு வருவாரு. எம்மா, உங்களுக்கு தெரியுமா மஞ்சு வயசுக்கு வந்துட்டாளாம்? ஆமா பானு, லட்சுமியத்தை ஃபோன் அடிச்சாங்க. நாளை கழிச்சு தண்ணி ஊத்துதாங்களாம். நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஏம்மா, அவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்காங்க. எனக்கு ஏம்மா எதுவுமே செய்யல? பானுமா, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைல்ல. நம்மளுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லை. பிறகு நம்ம யார்கிட்ட போய் சொல்ல? அதான் அம்மா யார்கிட்டையுமே சொல்லாமல் விட்டுட்டேம்மா. தப்பாக நினச்சிக்கிடாத. சரியா?
பரவாயில்லம்மா, மஞ்சு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா? அங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு நான் பார்க்கேன். சரிம்மா, அம்மா கண்டிப்பா உன்னைய கூட்டிட்டு போறேன். ஏம்மா ரொம்ப வயிறு பசிக்குமா, சாப்பிட ஏதாவது செஞ்சு தாங்களே. அம்மா இந்த இப்போ போய் சோறு பொங்கிருதம்மா. நீங்க சோறு பொங்கி கொடுக்க ரொம்ப நேரம் ஆகுமேம்மா. உங்க அப்பாட்ட மேகி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நீ ஆசைப்பட்டு கேட்டல, அதனால அவர் வரும்போது வாங்கிட்டு வருவார். அதை முதல்ல உனக்கு அம்மா செஞ்சு கொடுத்துருதே, அதுக்கு பிறகு நான் சாப்பாடு செய்தேன். சரியா? சரிம்மா, அப்போனா இன்னைக்கு மேகி சாப்பிடலாம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். சரி நீ படி, அம்மா உள்ள போய் பாத்திரத்தை கழுவுதே. எத்தனை நம்ம லட்சுமி அக்கா அவளுக்கு ஏதாவது செய்யணும்ல? ஆமாட்டி, லட்சுமிக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாதுல்ல, நம்ம தான் ஏதாவது செய்யணும். நம்ம செய்யுவோம், கவலைப்படாத. அவங்க பேசும்போதே புலம்ப ஆரம்பிச்சிட்டாகத்தே. அண்ணன் தம்பி யாரும் இல்லை, என் பிள்ளைக்கு யாரை சீர செய்வா அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடந்தாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு. லட்சுமிக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையோ? லட்சுமி அக்காவுக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும் உண்டுன்னு நினைக்கேன். அவங்களுக்கு இவங்களுக்கு அவ்வளோ பேச்சுவார்த்தை இருந்த மாதிரி தெரியல. அவங்க மவன் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து லட்சுமி அக்கா வீட்டில் ஒரு வாரம் இருந்தானே, இருந்துட்டு மது பிள்ளைகிட்ட வம்பிழுத்துட்டு துண்டக்கானு துணியக்கானு ஓட விட்டாங்களே. ஆமாம், ஏசி விட்டு தான் ஓட விட்டாங்க. அதான் நினைக்கேன் அவங்க மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லைன்னு நினைக்கேன். அவங்க அம்மா அப்பாலாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒருத்தர் வரக்கானும். என்னமோ தெரியலத்தே, அம்மா அப்பாலாம் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டில் பார்த்து வச்ச கல்யாணம் தானே, அவங்கெல்லாம் வரத்தான் செய்வாங்க. ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, அப்போ பார்த்தா தான் தெரியும். சரி, வரும்போது பார்ப்போம். நல்ல வேலைத்தே, எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கலை. ஏன் மருமோளை அப்படி சொல்லுதே? எனக்கு பொம்பளை பிள்ளை இருந்துருந்துச்சுன்னா அது வயசுக்கு வரும்போது நானும் இப்படித்தானத்தை அழுதுருப்பேன். எங்கள் அம்மா அப்பா என் கூட சண்டை போட்டுட்டு வராமல் இருக்காங்க. உங்கள் பிள்ளைய கட்டிக்கிட்டு நான் வந்ததுனால அவங்களுக்கு என் மேலே கோவம். இது வரைக்கும் வந்து என்னன்னு கூட பார்க்க மாட்டேக்காக. எங்கள் அண்ணனும் வர மாட்டேக்கான். இப்படி இருக்கும்போது நான் என்னத்தை செய்ய முடியும்? கவலைப்படாதட்டி, எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாயிரும். எங்கே சரியாவத்தே, கல்யாணம் முடிச்சு வந்து 15 வருஷம் ஆயிட்டு. உங்கள் பேரனே 7ஆம் கிளாஸ் படிக்கான். அவங்க என்னைக்காவது யாராவது வந்து என்னென்னு பார்த்துருக்காங்களா? எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான்னு கூட அவங்க யாருக்குமே தெரியாது. நானும் ஃபோனை அடித்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் ஃபோனை எடுக்கவே மாட்டேக்காக. எங்கள் அம்மா அப்பா தான் சரி வயசானவங்க எடுக்க மாட்டேக்காக. எங்கள் அண்ணனாட்டு எடுக்கலாம்ல, அவனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அண்ணிலாம் இருக்காங்க. ஆனால் எங்கள் அண்ணன் கூட ஃபோனே எடுக்க மாட்டேக்கான். என் மேலே அப்படி என்ன கோவம்னே தெரியல. சரி விடு மருமோளே, எல்லாம் சரியாயிரும். அதான் அத்தை உன் கூட இருக்கோம்ல, நீ கவலைப்படாம இரு. என்ன பெண்கள் மாநாடு நடக்கோ? மாலா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கோல போட்டியில மொதல் பிரைஸு, பாட்டு போட்டியில 3வது பிரைஸு, கயிறு இழுக்கிற போட்டியில பிரைஸு, எல்லாத்துலயும் பிரைஸ் அள்ளிட்டியே. வாங்க தலைப்பாக்கட்டு மண்டையரே, உங்களை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ப்ரைஸ் வாங்கணுன்னு மாலான்னு புகழுதீரு. ப்ரைஸ் வாங்குறதுக்கு முன்னால காலையில் என்னெல்லாம் பேச்சு பேசிட்டு போனீரு. அது சும்மா விளையாட்டுக்கு. நானும் உங்கள் 2 கண்ணையும் பிடுங்கிட்டு சும்மா விளையாட்டுக்கு செஞ்சேன்னு சொல்லட்டா? கோவப்படாத மாலா. இந்த மாலா சீலான்னு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிடாதீரும். அங்கே வச்சு என்னெல்லாம் சொன்னீரு? என் பொண்டாட்டியை பழி வாங்கணும், முதல்ல அவளை எப்படியாவது கீழே தள்ளி விடுங்க, இழுங்க 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 இழுத்து கயிறை இழுத்து இங்கே போடுங்க, அப்படி இப்படின்னு என்னெல்லாம் கத்துனீரு. எனக்கு என்ன காது கேட்கல நினச்சிரா? நல்லா கேட்டுச்சு. போட்டியில வந்துட்டு ஜெயிக்கணும்னு ஏதாவது சொல்லுவோம்ல, அதே மாதிரி சொல்லியிருப்பேன். உன் காதுல ஏதாவது தப்பா கேட்டிருக்கும். ஆமாம் ஆமாம், நீங்கள் எல்லாம் சரியாக பேசுனீங்க. அது எல்லாம் என் காதில் தப்பாக கேட்டுட்டு. சரி, எப்படினாலும் பரிசு பூரா நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கு. நான் ஜெயிச்சு வாங்கியிருக்கேன். சரியா? ஒரு பெரிய கபோர்டு கிடச்சிருக்கு. எனக்கு துணி வைக்க பீரோ இல்லைன்னு நினச்சேன் பார்த்தீங்களா? நல்ல பீரோ கிடச்சிருக்கு. நான் என் துணியை பூரா உள்ளே அடுக்கிக்கிடுவேன். ஏற்கனவே இருக்கிற பீரோல பூரா உன் துணி தானே இருக்கு. அது காணாததுக்குன்னு பீரோ இன்னும் 2 கேட்டேன்னு வாங்கி கொடுத்தேன். 2 நாளா பெட்ரூம்ல போட்டு வச்சிருந்தேன். பிறகு பெட்ரூம்ல இடம் காணலன்னு அதை கொண்டு எங்க வச்ச? மாடியில் இருக்கிற ரூம்ல கொண்டு போட்டு வச்சிருக்க. அது அங்க கிடக்கு. அதுலயும் பூரா உன் துணி தான் இருக்கு. இப்ப காணாததுக்கு இன்னொரு பீரோ வேற தலைவர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதை கொண்டு எங்க வைக்க போற? மாடியில் இருக்கிற ரூமு சும்மா தானே கிடக்கு. அந்த ரூமில் தான் யாரும் தங்கலைல்ல. அந்த ரூமில் 2 பீரோ இருக்கு. இதையும் கொண்டு வச்சா 3 பீரோ ஆயிரும். இதுவும் அங்கேயே இருக்கட்டும். 3 பீரோ நிறைய உன் துணி மட்டும்தான் இருக்கு. என் துணியை ஒரு கட்டப்பையில் வச்சு கட்டில் கடியில் வச்சிருக்க. ஒரு 4 பீரோ இருக்கு வீட்டில். என் துணி வைக்க கொஞ்சோண்டு இடம் இல்லையா? உங்கள் துணியை வைக்கலாம். வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு செல்ஃபு இடம் இருக்கு. ஆனால் அதை வச்சு அசிங்கமாக இருக்குமேன்னு பார்க்கேன். அவ்வளோ என் சேலையா அழகா இருக்கா? சேலை வச்சிருக்கேன், சுடிதார் வச்சிருக்கேன், மிடி வச்சிருக்கேன், பிறகு கவுனு வச்சிருக்கேன். எல்லாம் அழகாக வரிசையாக பொம்பளைங்க துணியாக பார்த்துட்டு கீழே கொண்டு கொஞ்சோண்டு உங்கள் துணியை கொண்டு வச்சேன்னா அசிங்கமாக இருக்குது. என் பீரோ அழகையே கெடுக்கு. அதனால தான் கட்டப்பைக்குள்ளே போட்டு கட்டில் கடியில் வச்சுருக்கேன். அங்கேயாவது வச்சிருக்கேனே நினச்சி சந்தோஷப்படுங்க. எனக்கு என்ன இடம் இல்லைன்னு நினைச்சியா? நான் எங்கள் அம்மா பீரோவில் கொண்டு வச்சுக்கிடுவேன்.
விளக்கமாறு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. என் ரூமுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துடாத, நாளை வைக்க விட மாட்டேன். ஏற்கனவே என் ஜாலியை வைக்கவே இடம் காண மாட்டேக்கி. நானே இன்னொரு பீரோ கேப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் கொண்டு வந்து உன் துணியை வைக்கலான்னு பாக்கியோ? இடம் கிடையாது, ஓடிரு. இந்த வீட்டு குடும்ப தலைவன் நானு, எனக்கு பீரோல துணி வைக்க இடம் கிடையாது. அதான் மாடியில் இருக்கிற ரூமில் இருக்கிற பீரோவில் ஒரு பாதி பீரோவை உங்கள் மவனுக்கு கொடுத்துருக்கோம்ல. அவன் துணியை பூரா அடுக்கி வச்சிருக்கான். துணியை வைப்பான்னு பார்த்தா பொம்மைகளை கொண்டு அடுக்கி வச்சிருக்கான். அவனை என்னத்த சொல்ல? அவனை கேட்டு பொம்மையை பூரா தூக்கி தூர போட சொல்லுங்க. அங்கேயும் நான் சேலை வைக்கணும். அட போங்கம்மா, உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு வெறுத்துட்டு நான் கட்டப்பையிலே துணியை வச்சுக்கிட்டுதேன். நீங்க என்னமும் செய்யுங்க. அப்படி வாங்க வலிக்கு. சரி, சோறு என்ன வச்சிருக்க? பயிர் பசிக்கி. ஐயோ, இன்னைக்கு சோறு ஒன்றும் பொங்கலையே. நானும் அத்தையும் உட்காந்து ஒரு பெரிய டிஸ்கஷனில் இருக்கோம். அதனால சோறு பொங்கலையே. சோறு பொங்காம அப்படி என்ன பெரிய டிஸ்கஷனு? பெரிய ராணுவ ரகசியத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தலைவர்கள் உட்காந்து. சோறு கூட பொங்க நேரம் இல்லையா? ஏங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? லட்சுமி அக்கா மாவா வயசுக்கு வந்துட்டா. அதுக்கு எதுக்கு நீ சோறு பொங்கல? ஏங்க, அவங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க. அவங்களுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லைல்ல. பிள்ளைகளுக்கு தாய் மாமா சீரி யாரை செய்வா? அதை நினச்சி தான் கவலையாக இருக்காங்க. அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏன் கவலைப்படுதாக? தாய் மாமாக்கு தான் நம்மளா இருக்கோம்ல, நம்ம செய்ய மாட்டோமா? பாத்தியாட்டி, நான் சொன்னோம்ல என் மவன் உடனே கேட்டுக்கிடுவான்னு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம தான் சீர் செய்யணும். சரியா? நீங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு தாய் மாமா, லட்சுமி அக்காவுக்கு தம்பி. அதனால் நம்ம தான் சீர் செய்ய போகிறோம். லட்சுமி அக்காட்ட சொல்ல வேண்டாம், சர்ப்ரைஸாக போய் செய்யுவோம். சரியாங்க? சரிமாலா, என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டு வை. நம்ம பிறகு போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரியா? 3வது நாள் தண்ணி ஊற்றுவாங்கல்ல. ஆமாங்க, நாளை கழிச்சு சாயந்தரம் பொழுது சாயை தான் ஊற்றுவாங்க. அப்போ தான் போகணும். சரி, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருவோம். சரியாம்மா, நீ கவலைப்படாது. ஏங்க, ரொம்ப நன்றிங்க. இதுக்கு தான் சோறு பொங்காம உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தீங்களாக்கும். ஆமாங்க. சரி இருங்க, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கி. நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஐ, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டேன்னு நினச்சேன். நல்ல வேலை, வாங்கிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அடுப்பங்கரை எத்தா தண்டிக்கு இருக்கு. இந்த வீட்டு பொம்பளையில அடுப்பங்கரைக்குள்ளே வருவாளுகளா வரமாட்டாளுகளான்னு தெரியல. ஒரே சுத்தமாக வச்சிருக்காளுங்க. என்னதான் செய்வாளுகளோ? பாத்தீங்களா ஆண்டி, இந்த பொம்பளை எப்படி பேசுது பாருங்க. ஆமாம் மருமோளே, இவ என்ன செய்தான்னு பார்ப்போம். இந்த வீட்டு பொம்பளையில வேலைக்கு ஆக மாட்டாளுங்க. ஒரு சோறு பொங்க தெரியாது, ஒரு குழம்பு வைக்க தெரியாது. அதனால எல்லா வேலையும் நீங்க செய்யுங்கன்னு வந்து தலைவர் சொல்லிட்டாரு. அடுப்பாங்கரை இனிமே நம்ம கண்ட்ரோல் தான். அதனால நம்ம என்னனாலும் செய்யலாம். இந்த அடுப்பாங்கரையை பார்த்தாலே சூப்பரா இருக்கு. எல்லா இடத்தையும் நல்ல முதல்ல சுத்தி பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம வேலையை காட்டணும். இந்த வீட்டு பொம்பளையில வேலைக்கு ஆக மாட்டாளுங்க. ஒரு சோறு பொங்க தெரியாது, ஒரு குழம்பு வைக்க தெரியாது. அதனால எல்லா வேலையும் நீங்க செய்யுங்கன்னு வந்து தலைவர் சொல்லிட்டாரு. அடுப்பாங்கரை இனிமே நம்ம கண்ட்ரோல் தான். அதனால நம்ம என்னனாலும் செய்யலாம். இந்த அடுப்பாங்கரையை பார்த்தாலே சூப்பரா இருக்கு. எல்லா இடத்தையும் நல்ல முதல்ல சுத்தி பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம வேலையை காட்டணும். பாரு மருமோளே, உங்க மாமா எப்படி சொல்லியிருக்காரு பாரு. நம்மளுக்கு சோறு பொங்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, ஒன்றும் செய்ய தெரியாதான். அதனாலதான் இவளை கொண்டு வந்து போட்டிருக்காராம். ஆண்டி, ஒத்துக்கிடுறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதானே உண்மை. அதுக்குன்னு ஊர்ல உள்ளவட்ட போய் நம்மளை பத்தி குறையா சொல்லுவாரு. இருக்கட்டும், அந்த மனுஷன் வரட்டும், அவரை கவனிச்சுக்கிடுதேன். ஐ, கண்ணாடி வச்ச கதவு போட்டிருக்காவ, நல்லா இருக்கே, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இனிமே இது ஏன் அடுப்பாங்கற? அந்த ரெண்டு பொம்பளையிலே நான் உள்ளே விட மாட்டேன். நானே இங்க இருந்துக்கிடுவேன். எடு விளக்கமாத்த, என் வீட்டு அடுப்பாங்கரைக்குள்ள என்னையே விட மாட்டேங்க. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது மருமோளே. ஆண்டி, கோவப்படாதீங்க. இந்த பொம்பளை என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். ஆஹா, இது என்ன பாட்டில் முந்திரி பருப்பு? நம்மளாம் முந்திரி பருப்பு 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குவோம். இவங்க என்ன பாட்டில் நிறைய வாங்கி வச்சிருக்காவ? நல்லா 1 கிலோ தேரும் போலயே. ஆண்டி, என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. பார்த்துக்கிட்டு தான் டீ இருக்கேன். இரு, அவ என்ன செய்தான்னு பார்ப்போம். முந்திரி பருப்பு நல்ல நயம் முந்திரி பருப்பா இருக்கு. நல்லா பார்க்கவே பளபளன்னு இருக்கே. எவ்வளவு துட்டு கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. எவ்வளவு கொடுத்து வாங்கினா என்ன? இனிமே இது ஏன் எடுப்பாங்கற? நான் எடுத்தது போக மிச்சம் தான் இவங்களுக்கு குழம்புக்கு. நம்ம கொஞ்சம் வாயில் அள்ளி போடுவோம். எம் 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 எம். அடி பாவி, நான் கூட முந்திரி பருப்பு இப்படி அள்ளி வாயில போட்டது கிடையாது. இவ அள்ளி அள்ளி வாயில போடுதாளே. அடுத்து என்ன ஒரு டப்பா இருக்கு, பளபளன்னு இருக்கு, பாப்போம். ஆண்டி, அவங்க வேற என்னத்தையும் எடுக்காங்க. வேற என்னத்தை எடுத்துட போறா? முந்திரி டப்பா பக்கத்துல பாதாம் டப்பாயை வச்சிருந்தேன், அதைத்தான் எடுப்பா. இரு பாப்போம். இது என்ன பருப்பு? பாதாம் பருப்பு மாதிரில இருக்கு. இதெல்லாம் நான் தின்னதே இல்லையே. இதையும் விட்டு வைக்க கூடாது, கொஞ்சம் அள்ளி வாயில போட்டு பாப்போம். பாதாம் பருப்பு சாப்பிட்டா நல்ல மூளை வளரும்னு சொல்லுவாங்க. நம்மளும் நல்லா நிறைய சாப்பிட்டு பாப்போம். எம் 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 எம். இது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இல்லையே. வேர்க்கடலையே தின்ன மாதிரி தான் இருக்கு. இந்த முந்திரி தான் நல்லா இருக்கு. முந்திரியை விட்டு வைக்க கூடாது. இன்னும் தினம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி வாயில போட்டுக்கிடணும். அதுக்கு பிறகு வேலையை ஆரம்பிக்கணும். சரி, சோறு பொங்குவோம். சாம்பார் வைக்க சொன்னாரு. அவர் இஷ்டத்துக்குலாம் வைக்க முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் வைப்பேன். என்ன காய் கிடக்குன்னு முதல்ல பார்ப்போம். ஆண்டி, பாத்தீங்களா? முந்திரியும் பாதாமும் எடுத்து தின்னுட்டு அது காணாதுன்னு இப்ப சாப்பாடு வேற அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்ய போறாங்களாம்.
அங்கிள் இன்னைக்கு சாம்பார் வைக்க சொன்னாரு, இவங்க வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க. விடு அது நம்மளுக்கு நல்லது தான். அவர் சாம்பார் வைக்க சொன்னார். இந்த பொம்பளை வேற என்னத்தையாவது செஞ்சு கொடுக்க போறா. செஞ்சு கொடுத்தோன்னே அவர் வேண்டான்னு வீட்டை விட்டு விரட்ட போறாரு. நம்மளுக்கு நல்லது தானே. ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்டு தான். இது என்னது, கூடையிலையும் காய்கறி வச்சிருக்காவ, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் காய்கறி வச்சிருக்காவ. அதுக்கு பிறகு அந்த அங்கே கூடையா காய்கறி கிடக்கு. இதெல்லாம் செய்வாங்களா, சும்மா வாங்கி வாங்கி வச்சிருப்பாளுகளா? பணக்கார வீட்டுக்காரிகனே இப்படித்தான் இருப்பாளுக போல. எல்லாத்தையும் கிடைக்குன்னு வாங்கி வாங்கி போடுவாளுங்க. பிறகு ஒன்றும் செய்யாமல் எல்லா காயும் அழுகி போன பிறகு கொண்டு குப்பையில் போடுவாளுங்க. அதான் நம்ம வந்துட்டோம்ல, இனிமேல் தேவையான காய்கறியெல்லாம் நம்ம வீட்டுக்கு அள்ளிட்டு போயிடணும். மிச்சம் மீதி கிடக்கிறத இவளுகளுக்கு செஞ்சு போடுவோம். என்ன சாப்பாடு செய்யலாம்? இந்த காளான் கிடக்கு, பிறகு புதினா கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்குது. பேசாமல் ஒரு காளான் பிரியாணி செஞ்சுருவோம், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குல்ல, சரி பேசாமல் அதையே செய்யுவோம். பாத்தியா மருமோளே, என் வீட்டுக்காரர் சாம்பார் வைக்க சொன்னார். இவன் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறா. இவளுக்கு பிடிச்சதை இவ செஞ்சு கொடுத்து நம்ம திங்கவா. நாளைக்கெல்லாம் காய்கறி அவிச்சு திங்கக்கூடாது. அவங்களுக்கு வேணால் காய்கறி அவிச்சு கொடுப்போம். நம்ம கறி வாங்க சொல்லிடணும். தலைவரே கறி வாங்குங்க, அப்போ தான் உங்கள் உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல கறியை வாங்கி நம்ம தின்னுட்டு அவருக்கு எலும்பா போட்டு கொடுத்துடணும். அடி பாவி, இவ இப்படிப்பட்டவளா இருக்காளே. இது தெரியாமல எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து வேலைக்கு விட்டுருக்காரு. ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள கொண்டு வந்து வீட்டில் வேலைக்கு போட்டால் இவங்க இப்படி தான் செய்வாங்க. அங்கிளுக்கு புத்தி இல்லாமல் போயிட்டு வரட்டும் இன்னைக்கு அங்கிள், நான் சண்டை போடுதேன். வேண்டாம், இவ லட்சணத்தை அவருக்கு சொன்னாலே போதும். சரி, அப்படின்னா இவங்க செய்யறத பார்த்துக்கிட்டே இருந்து என்ன செய்ய? வாங்க நம்ம போவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இரு, பார்த்துட்டு போவோம். இந்த அடுப்பாங்கரை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, நான் இனிமே இதை விட்டு போக மாட்டேன். அதனால நம்ம தலைவருக்கு கொஞ்சம் பார்த்து தான் சாப்பாடு கொடுக்கணும். அவருக்கு எலும்பு கொடுத்தோம்னா அப்புறம் அவர் கோவப்படுவார், நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவார். அது சரிப்பட்டு வராது. அதனால தலைவருக்கு நல்ல கறியை கொடுத்துட்டு, இந்த பொம்பளையில் 2 பேரும் சும்மா தானே இந்த வீட்டில் கிடக்காளுங்க, அவளுகளுக்கு எலும்பும் தோலுமா கொடுத்துருவோம். ஏற்கனவே நல்ல குந்தாணிக மாதிரி தான் இருக்காளுங்க. அவளுகளுக்கு எலும்பும் தோலும் கொடுத்தோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிச்சம் இருக்கிற கறியை பூரா நம்ம தின்ற வேண்டியதான்.